கத்தரி வத்தலையும் கருவாய்க்கும் இதாக வந்து ஓமையாக சொன்னேன் அப்படிங்கிறது அது ஒரு கவனிக்கப்பட்ட நாவல். கட்டினாலும் திறக்காது அது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நான் ரொம்ப ஒரு 6-7 வருஷம் அதுக்காக முயற்சி பண்ணி முடியாமல் சென்னையில் எல்லா வேலையும் பார்த்துட்டேன். இப்போ ரீசெண்டானா நான் மாமனில் எழுதுவேன். கல்லாலியே கல்லாலியே அது அது அவர் நான் எழுதுனா பாதி பாட்டு வந்து விவேக் எழுதினார். ஸோ அந்த பாட்டை 2 பேரும் சேர்ந்துமே அது வந்து வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் எழுத்தாளர், பத்திரிகையாளர், பாடலாசிரியர் என்ற பன்முகம் கொண்ட திறமையாளர் திரு ஏக்நாத் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சிறப்பாக இருக்கேன். ஓகே, உங்களுடைய எழுத்து எங்க இருந்து தொடங்கியது? எழுத்து நான் இப்போ என்னை பற்றியே சொல்லிடுறேன். ஸோ எனக்கு இப்போது தென்காசி மாவட்டம் கீழாம்பூர் கிராமம். ஸோ அங்கே வந்து என்ன அப்படின்னா, நான் சின்ன வயசில் வந்து இந்த இதுக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லாத ஒரு விவசாயம் அது தொடர்பாக அலைஞ்சிட்டு இருந்த ஒருத்தன் தான். திடீர்னு ஒரு நாள் ஒரு 8th 9th படிக்கும்போது வந்து கரெக்டாக தெரியல 8 அப்போது வந்து என்னென்னா நம்ம வீட்டில் நம்ம பல்படி உமிக்கறி எடுத்துட்டு அதை வந்து ஒரு பேப்பரில் இருந்தது. வாய்க்காலில் போய் பல் தைக்க கொண்டு போகும்போது அப்போ எங்கள் வீட்டில் ஒரு புக்கு கிடந்துச்சு. முன் அட்டை கிழிந்து கிடந்த ஒரு புஸ்தகம். ஸோ அட்டை கிழிஞ்ச புக்கு தானேன்னு சொல்லிட்டு முதல் பக்கத்தை கிழிச்சிட்டு அதில் உமிக்கறி அள்ளி எடுத்துட்டு நான் வாய்க்காலுக்கு போயிட்டேன். அது கிழிக்கும் போது நீங்கள் சித்தப்பா ஓங்கி வந்து அரைஞ்சாரு கிடத்துல. எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு கேட்டால், ரொம்ப அன்பாக இருக்கிற ஒருத்தர் திடீர்னு அடிக்கும்போது நமக்கு எவ்வளோ இதுவாகுமோ எனக்கு கேட்கும்போது, இப்போ புத்தகத்தை கிழிச்சிட்டு போகிற அப்படின்னா, ஆமாம் அது கிழிஞ்சு தானே இருந்துச்சு, அதில் என்ன இருக்குன்னு புத்தகத்தோட மதிப்பு தெரியுமா, அதோட வேல்யூ தெரியுமான்னு தெரிஞ்சவுடனே எனக்கு அது இதாக தெரியல. கோவத்தில் போயிட்டு திரும்ப வரும்போது அப்படி என்னது அதில் வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சரி படிப்பேன்னு சொல்லிட்டு முதல்ல அதுதான் படிக்க ஆரம்பிக்கிற ஒரு பாடப்புத்தகம் அல்லாத ஒரு புத்தகம். அது வந்து என்னென்னா மார்க்சிம் காக்கியோட தாய். எனக்கு வந்து அந்த நாவல் வந்து ஒரு 2-3 வாட்டி திரும்ப படிக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்னைய வளர்த்தது அம்மா தான். ஸோ அது அந்த நாவலில் வர தாய் வந்து எனக்கு ரொம்ப அப்பா இல்லாம அப்படியே வளர்ந்து. ஸோ அது வந்து ரொம்ப இதானோன்னா அப்போ எனக்கு தொடர்ந்து படிக்கணும்னு வந்து ஆர்வம் வந்துச்சு. இப்போ எங்கள் ஊரில் வந்து விவசாய சங்கம், கம்யூனிஸ்ட் கட்சி தரப்போட விவசாய சங்கம் இருந்துச்சு. அங்கே உள்ள அந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு எனக்கு சீனியர்ஸ் அண்ணன்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு லைப்ரரி ஆரம்பிக்கணும்னு முதல் முறையாக அந்த சங்கத்துக்குள்ள ஒரு லைப்ரரி, ஒரு கிளை நூலகம் மாதிரி ஆரம்பிக்கும். அது என்னன்னா ஃபுல்லாக ராதிகா பதிப்பகத்தோட ரஷ்ய மொழிபெயர்ப்பு நாவல்களாக இருந்துச்சு. அது பேப்பரே வலுவலுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் நேராக அங்கே போய் உட்காந்து படிக்க ஆரம்பித்தா எதுவுமே புரியாது. இருந்தாலும் சும்மா எதையாவது படிக்கணுங்கிறதுக்காகவே வந்து படிச்சுட்டே இருக்கும்போது ஸோ அங்கேருந்து தான் வந்து வாசிப்பு அணுதான் ஆரம்பிச்சு. நான் 10th 11th படிக்கும்போது எனக்கு எழுத தோணிடுச்சு. என்ன அறியாமலே வந்து கவிதைகளாக எழுதிட்டு இருப்பேன். அப்புறம் காலேஜ் போகும்போது 11th 12th போகும்போது அது திரும்ப படிக்கும்போது அது கிட்டத்தட்ட காதல் கவிதைகளாக இருந்துச்சு. அது எல்லாமே கிட்டத்தட்ட லவ் லெட்டர் மாதிரி தான் இருந்துச்சு. இது இல்லை அப்படின்னு என்னை டேன் பண்ணி விட்டவர் ஒரு வாத்தியார். அவராச்சு இது இல்லைடா இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் நிறைய கவிதை போட்டிகளில், பேச்சு போட்டிகளில், கட்டுரை போட்டிகளில் வந்து அவர் தான் என்னை கலந்துக்க வச்சார். அதில் சில இதில் பரிசு கிடச்சிருக்கு. ஸோ கல்லூரி போனதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த அங்கே கல்லூரியில் படித்தது வந்து தமிழ் இலக்கியம். நான் தமிழ் இலக்கியம் வந்து பாவனாசம் திருவள்ளூர். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருந்திருக்குமே. ஒரு இல்லை அதுதான் இந்த இலக்கிய ஆர்வத்தினால சேர்ந்தது தான். அப்போ வந்து அதனால சேர்ந்தது தான். பட் அதுக்கு அதில் சேர்ந்துருக்க வேண்டாம், நம்ம வேற கோர்ஸ் படிச்சுட்டு கூட இலக்கியத்தை இது பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு தெரியல. ஸோ அந்த லைப்ரரியை படிச்சுட்டு இருக்கும்போது அந்த லைப்ரரியை நான் நிறைய பயன்படுத்திக்கிட்டேன். அதுலேருந்து அப்போ முன்னாலே வந்து நான் நிறைய படித்தா கூட எனக்கு கதை எழுதணும்னு தோணுது. அதில் எழுத தூண்டிய புத்தகங்கள் அப்படின்னா நான் இந்த கீரா தான் சொல்லுவேன். கீராவோட படிக்கும்போது அதில் வர்ற அவர் நாவல்களில் தெரிகிற கேரக்டர் எல்லாருமே நான் எங்கள் ஊரில் பார்க்குற மாதிரியும் என் பக்கத்து வீட்டுக்கார மாதிரியும் இல்லை இவர் எங்கேயும் நம்ம மீட் பண்ணியிருக்கோமே அந்த மாதிரி எனக்கு தோணுன உடனே அப்போ எனக்குள்ளே ஒரு எழுதணும் அப்படின்னு வந்து நான் அப்போவே சிறு பத்திரிகைகளில் எழுதிட்டு இருந்தேன். திரும்ப இப்போ அந்த இதெல்லாம் எடுத்து பார்த்தா எனக்கே சிரிப்பாக தான் வருது. இப்படிப்பட்ட என்னோட ஆரம்பம் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் சென்னைக்கு வந்த பிறகு, சென்னைக்கு ஒரு பத்திரிகையா பணிக்காக நீங்க சென்னைக்கு நகர்ந்த பிறகு கெடாத்தவங்கன்னு ஒரு முதல் கவிதை தொகுப்பு எனக்கும் அதுல ஒரு நினைவுகள் இருக்கு. தெரியும். ஏன்னா ஆல்பர்ட் அழைச்சிக்கிட்டு லயோலா காலேஜ் போய் பின்னடைக்காக புகைப்படம் எடுத்த நினைவுகள் எனக்கு வருது.
முதல் கவிதை தொகுப்பு அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் அது பத்திரிகையில் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து நான் அங்கே எம்ஏ சேவியர்ஸ் காலேஜில் எம்ஏ முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டேன் வேலைக்குன்னு வரும்போது கவிஞர் வித்யாசங்கர் வந்து துரை என்கிற வித்யாசங்கர் வந்து பழக்கம் பண்ணார். ஸோ அவரோட சன்னதம் நாவல் கவிதை தொகுப்பு வந்து இருந்துச்சு. அதை படித்த உடனே அப்போ அவரு தான் சொன்னார் வாழ்க்கையை எழுது. அப்போ அந்த அவரோட கவிதையை படிக்கும்போது எனக்கு ஒரு இதாயிடுச்சு, ஆகா இது ரொம்ப நல்லா இருக்க, நம்மளை வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட இதை வந்து அந்த இன்ஸ்பிரேஷன்ல எழுதப்பட்ட அந்த வட்டாரம் சார்ந்த ஒரு அந்த லைஃப் இருந்துச்சா, அப்போ அதை பார்த்து நான் எழுதினேன். அந்த இன்ஸ்பிரேஷன்ல எழுதுனது தான் என்னோட கெடாத்தவங்க. அது வந்து ஊர்ல மக்கள் அவங்களோட நம்பிக்கைகள், அல்லது இப்போ நீங்க காதலுக்கு ரோஜாவை காட்டினா நான் அதில் வந்து கருவாட்டு துண்டும் கத்திரி வத்தலும் காட்டியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி அது ஓரளவு வரவேற்பை பெற்ற ஒரு நாள் தான். கலைஞர் பழமலையே சொன்னார், காதலுக்கு ரோஜா இதுன்னு சொல்லும்போது நீ ஒருத்தன் தான்டா கத்திரி வத்தலையும் கருவாய்க்கும் இதாக வந்து ஓமையாக சொன்னேன் அப்படிங்கிறது. அது ஒரு கவனிக்கப்பட்ட நாள். அப்போ என்னன்னா நண்பர் வசந்த் செந்தில், நீங்கள் அப்புறம் வந்து இந்திரன், கவிஞர் கலை விமர்சகர் இந்திரன், இவங்களோட பேசிட்டு இருக்கும்போது இந்திரன் தான் ஒரு வாட்டி சொன்னார், உன் கவிதை எல்லாத்துலேயுமே ஒரு கதைத்தன்மை இருக்குது பார்த்தியான்னு ஒன்று. ஆமான்னு நான் திரும்ப படிக்கும்போது ஆமாம் அது இருக்குது. ஸோ அதில் வந்த ஒரு 10 கவிதைகளை வந்து நான் கதையாக எழுதுனேன். இல்லை, கெடா தொங்குங்கிற முதல் கவிதை தொகுப்பு ஒரு சின்ன தொகுப்பு போட்டிங்க. அதுதான் எழுத்துலகத்துக்கு உங்களை அறிமுகப்படுத்துச்சு. ஏக்நாத் அப்படிங்கிற ஒரு ரைட்டர், ஒரு கவிஞரை அறிமுகப்படுத்துனுச்சு. அது கொடுத்த உற்சாகத்தில் உடனடியாக நீங்கள் வந்து டக்குன்னு சிறுகதைக்கு மாறிட்டீங்க. இல்லை சிறுகதை நான் அதுக்கு முன்னாலே எழுதிட்டு இருக்கேன். பட் தொகுப்பாக வந்தது கவிதை தான் முதல்ல. அந்த கவிதை தொகுப்பை படிச்சுட்டு கவிஞர் இந்திரன் தான் சொன்னார், இப்போ இந்த கவிதை எல்லாத்துலேயுமே ஒரு கதைத்தன்மை இருக்குது கவனிச்சாருன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆமா எல்லாமே ஒரு கதையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதைகளையே நான் வந்து கதையா மாத்தினேன். அப்படிதான் வந்து அந்த கதைகள் வந்து நான் இப்போ கல்கியில் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா அந்த ஒரு 4-5 பக்கத்துக்குள்ள ஒரு கதை எழுதணும். ஸோ அதில் பெரிய விவரணைகள் எதுவும் இல்லாமல் அப்புறம் தொடர்ந்து நிறைய எழுதினேன். அந்த கதைகள் எல்லாமே வந்து தொகுப்பாக போடும்போது நான் வந்து வண்ண நிலவன்ட்ட போய் இதுக்கு ஒரு முன்னுரை வேணும்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் படிச்சுட்டு சொல்கிறேன் போ அப்படின்னாரு. படிச்சுட்டு நான் திரும்ப ஒரு 1 வீக் கழிச்சு போகும்போது ஒரு நல்ல கேரக்டர் எல்லாத்தையும் வந்து கொண்டு வச்சிருக்க அப்படின்னாரு. எனக்கு புரியல. இல்லை சார் எல்லாம் அவ்வளோ விஷயம் இருக்கியா, அவ்வளோ டீட்டெயில் பண்ண வேண்டிய கதையை வந்து சும்மா வந்து சின்னதாக முடிச்சு வச்சிருக்க. இல்லை அது வாரப்பத்திரிக்கை அவ்வளோதான் பக்கம், அதுக்கு நீ புக்குக்கு நீ தனியாக எழுதியிருக்க வேண்டியதானே அப்படின்னாரு. நான் இதுக்கு முன்னுரை தரமாட்டேன், நீ எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்க, நான் வேணா வாழ்த்துறை தரேன் அப்படின்னாரு. நான் சரி வாங்கிட்டு வந்துட்டேன். வாழ்த்துறை வாங்கல, முன்னுரை வாங்கிட்டேன். திரும்ப அதை பார்க்கும்போது தான் அவர் சொன்னது எவ்வளோ உண்மை. அப்போ நம்ம வந்து இன்னும் அதில் வந்து ஆழமாக பத்திரிக்கையில் 4 பக்கத்தில் முடித்தா கூட அந்த கதையை இன்னும் விவரித்து நம்ம வந்து எழுதணும். ஏன்னா இந்த கதை அப்படியான கதை, ஒரு கிராமம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு அப்போ எவ்வளோ நம்ம சேர்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப தான் வந்து கதைகளை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எழுத ஆரம்பிச்சேன். சிறுகதை முதல்ல பூடம் வந்துச்சு, அப்புறம் வந்து புல்ராட்டி, அதுலேருந்து அப்புறம் தான் வந்து நாவல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, முதல் சிறுகதை தொகுப்பு 2 சிறுகதை தொகுப்பு, குல்ராட்டி அப்புறம் வந்து பூடம் 2 சிறுகதை தொகுப்பு. இந்த கதைகளுக்கான ஒரு முன்னோடியா நீ உங்களுக்கு எதுவும் இருக்காங்களா ரைட்டர்ஸ்? எனக்கு எனக்கு முன்னால் எல்லாருமே எனக்கு முன்னோடிகள் தான். எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் கீரா, அப்புறம் வண்ண நிலவன், வண்ணதாசன், நாஞ்சில் நாடன் ரொம்ப வந்து பிடிக்கும் அவரோட ரைட்டிங். கிட்டத்தட்ட எனக்கும் அந்த லைஃப் தான், அவர் என்ன இது பண்ணாரோ அந்த இதுதான். அதான் இப்போ நாவல் சிறுகதைகள் எழுதுனதுக்கப்புறம் நாவல் எழுதலான்னு ஆரம்பிக்கும் போது எனக்கு வரவே இல்லை. அப்போது நண்பர் பாஸ்கர் சக்தியில் கேட்கும்போது ஒன்றும் இல்லை, அது ஒரு 10 கதையை சேர்த்து ஒன்று பண்ணியிருக்கேன். அது சொல்கிறதுக்கு நல்லா இருந்தால் கூட 10 கதை அப்படிலாம் நமக்கு சேர்க்க முடியாது. ஸோ அது பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு வாட்டி நான் எழுதிட்டேன். அந்த கிடைக்காடு நாவல் தான் என்னோட முதல். அப்போ கிடைக்காடு எழுதிட்டு நண்பர் காசி சிவகுமார் அப்போ இருந்தார். அவர் பேசும்போது நான் இது ஒன்று எழுதியிருக்கேன், கொஞ்சம் படிச்சுட்டு சொல்லுங்களேன் அப்படின்னாரு. நீ அனுப்பு அப்படின்னாரு. அனுப்பி பார்த்துட்டு அவர் சொன்னார், நீ ரொம்ப புதுசாக இருக்குது, இப்படி ஒரு அனுபவமே நான் கேள்விப்பட்டதில்லை, நானும் கிராமத்தில் வாழ்ந்தவன் தான், காட்டுக்குள்ளே மாட்டுக்கடை அப்படிங்கிறது அனுபவமாக இருக்குது, இது நீ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுனா ஒரு நல்ல நாவலாக வரும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு. ஸோ திரும்ப கொஞ்சம் மாற்றி அடித்து திருத்தி அதுக்கு மட்டும் ஒரு 4 வருஷம் எடுத்துக்கிட்டேன்.
எழுதி அது வழக்கமான ஒரு நாவலா அது இருக்காது. இந்த கிடைக்காடு நான் படிச்சிருக்கேன். ஏன்னா அந்த அம்பாசமுத்திரம் அந்த காட்டு பகுதியில போய் மாடு அங்கே தங்கி மாடு, அது புதிய ஒரு கான்செப்ட். இந்த தருணங்கள் இருக்குல்ல, கதை, அதை எங்கேருந்து பிடிக்கிறீங்க நீங்க? இப்ப எல்லாருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கும் கிராமங்கள்ல. ஒரு கதையா எப்படி அதை மாத்துறீங்க நீங்க? அந்த கதையா எழுதுறதுக்கான ஒரு எப்படி அந்த எண்ணம் வருது? எதெல்லாம் கதையா உங்களுக்கு தோணி இருக்கு? இல்ல இப்ப என்னன்னா, இப்ப நான் சொல்றேன், இந்த கிடைக்காடு எப்படி இதாச்சுன்னு அப்படின்னு சொன்னா, நான் அந்த ஊர்ல ஒரு எங்கேயாவது ஒரு இடத்த கிராஸ் பண்ணும்போதோ அந்த கடையில உட்காந்து பேசிட்டு இருக்கிற 2 பெரிய மனிதர், வயசான தாத்தாவோ யாரோ மாமாவோ யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது, இல்லை நீ கிடைக்காடுல என்ன பண்ணுன்னு தெரியாதா எனக்கு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ கிடைக்காடுல அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ கிடைக்காடுல என்ன பண்ணீங்க, ஸோ அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்புறம் இவங்க நான் சின்ன வயசில் பார்த்துருக்கும்போது ஒரு 250 மாடு டோட்டல் தெருவையும் அடைச்சிக்கிட்டு அந்த கிடைக்காடு இவங்க பற்றிட்டு போகும்போது எனக்கு விவரம் தெரியாத காலத்தில் பார்க்கும்போது அந்த விஷுவல் வந்து எனக்கு வந்துச்சு. இப்போ 25 மாடு காட்டுக்குள்ளே இவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுவாங்க, விலங்கு இருக்கும், புலி இருக்கும், ஜிங்கம் இருக்கும்லாம் சொல்கிறாங்களே எப்படி. ஸோ இதை எல்லாமே இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் கிடைச்சிது. அங்கே போயிட்டு வந்த கேரக்டர்ஸ் 2 பேர் வந்து சண்டை போட்டு விடுவாங்க ஊர்லேயே. அவங்க இப்போ அங்கே என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது, அதில் ஒரு திருட்டுலாம் நடந்திருக்கும், மாட்டு திருட்டு. அது எப்படி வந்து இதெல்லாம் எனக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கே இது மறந்து போச்சு, எனக்கு தெரியல. அப்போ எனக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு இது கண்டிப்பாக இப்படி ஒரு வாழ்க்கை இருந்ததுங்கிறதே தெரியாது. ஸோ இதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட நாவல் தான். இல்ல கெடைங்கிறது தஞ்சை மாவட்டத்துல எங்க ஊர் பகுதியில இருந்து கெடைங்கிறது உண்டு, மாட்டு கெடை போடுவாங்க. காடுங்கிறது எங்களுக்கு புதுசு. நாங்க வந்து காட்டுல போய் மேய்க்கவே முடியாது, ஏன்னா எல்லாமே சமவெளி தரைத்தலங்கள் தான், வயல்வெளி தான். இப்ப இந்த கெடை காடுங்கிறது என்ன? இல்ல அதுதான் இது என்னன்னா 8 மாச கோடைன்னு வரும். கோடை காலத்துல வந்து கண்டிப்பா தண்ணி இருக்காது, மேய்ச்சலுக்கு புல் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஊரில் உள்ள மொத்த மாட்டையும் வந்து வாங்கிட்டு இது பண்ணிட்டு இவங்க நேராக காட்டுக்குள்ளே போய் ஒரு 3 மாதம் அந்த காட்டுக்குள்ளே இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு வாரம் ஒரு வாரம் ஒரு 7 பேர் காட்டுக்குள்ளே இருப்பாங்க. இவங்க ஒரு சனிக்கிழமைன்னு வச்சுங்களேன், சனிக்கிழமை அந்த 7 பேர் இறங்குவாங்க. இங்கேருந்து வேற ஒரு 7 பேர் சனிக்கிழமை இந்த காட்டுக்குள்ளே போவாங்க. ஸோ அங்கே ஒரு அட்டலை மாதிரி போட்டு, அட்டலை அந்த பறன் மாதிரி வச்சு அந்த மாடுகளை அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்குள்ள லைஃபு, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு இருக்கும்ல, இதையெல்லாம் பேஸ் பண்ண நாவல் தான். இப்போ அடுத்தது வந்து ஆங்காரம் எழுதுனீங்க, அப்புறம் வந்து அபயம், வேசடை, இது மாதிரி ஒரு 6 நாவல்கள் நீங்க எழுதியிருக்கீங்க. அடுத்தடுத்த நாவல்களுக்கான இது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? இன்னமும் நம்ம தொடர்ந்து நாவல் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்காததுலேயே கிடைச்சிச்சு. நீங்க அதான் அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது ரைட்டர் ரீடர்ஸ்ல இருந்து? நீங்க பேசிட்டு இருக்கும்போது கை தட்டினா ஆகா நம்ம ஒரு எந்தூசியாசம் வருது இல்லை. ஸோ அப்படிதான் நம்ம கிடைக்காடு வந்து என்னன்னா, நான் எழுதி போட்டதுக்கப்புறம் எஸ் ராமகிருஷ்ணன் சார் வந்து ஒரு ஒரு சிறுகதை பயிற்சி பற்றியோ எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கிடைக்காடு நாவலை பற்றி பேசியிருக்காரு, எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதில் கேட்ட ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த மாதிரி எஸ் ராமகிருஷ்ணன் சார் வந்து உங்கள் இதை ரொம்ப இதாக சொன்னாங்க. ஸோ அப்போ இன்னும் சில டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ், நாஞ்சில்லான சார், இவங்களாம் சொல்லும்போது அவங்க குறைகளும் சொன்னாங்க, இதில் இவ்வளோ குறைகள் இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணியிருக்கணும் அப்படின்னாங்க. பட்டு ஓகே, அது வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அந்த கைத்தட்டல் கிடைச்ச உடனே டமான் அடுத்த நாவல் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் அடுத்த நாவல் ஆங்காரம் ஏன் எழுதுனேன்னா, எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது, எங்களுக்கான சாமி. இப்போ நாட்டார் தெய்வங்கள், சிறு தெய்வங்களை பற்றி நீங்கள் நிறைய நாட்டுப்புற அந்த புத்தகங்கள்லாம் இருக்குல்ல, அதில் எல்லா தெய்வங்களை பற்றியான கதைகள் இருக்குது. ஸோ அதில் மந்திரமூர்த்தின்னு ஒரு சாமி, அதை பற்றிய கதைகள் பார்த்தா அந்த கதைக்கும் எங்கள் ஊரில் இருக்கிற மந்திரமூர்த்தி சாமிக்குமான கதைக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. அப்போ அந்த கதை, இப்போ நீ சாமின்னா நம்மளை காக்குறது தான் சாமி, நம்மளோட கஷ்டத்தை போக்குறது தான் சாமி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த தெய்வங்கள் வந்து 5 ஏவல் தெய்வங்கள், அதாவது ஒரு குடும்பத்தை அழிக்க வந்து ஒரு சாமி வருது அப்படிங்கும்போது, இது நான் சின்ன வயசுல கேட்டது தான். எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அது புதுசாக இருந்துச்சு, இதை நம்ம எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு, ஸோ அந்த கதையை வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னணியில் ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இதை வச்சுக்கிட்டு உருவாக்குனது தான் அந்த ஆங்காரம். இல்லை அதில் ஒரு புதுமையாக நீங்கள் ஒன்று பண்ணியிருப்பீங்க, சாமியே இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, போட்டி சாமி, போட்டி, அது ஒரு கோயிலுக்கான இது, அதுதான் அந்த இது. அப்புறம் அந்த நாவல் எழுதுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆக்கா பெருமாள் நாட்டுப்புற ஆய்வாளர் பேராசிரியர் அவருக்கு வந்து அனுப்பினேன். அவர் இப்படி ஒரு கதை நான் கேள்வியே பண்ணல, ஏற்கனவே கண்டிப்பாக நான் இதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஆய்வுகளுக்கெல்லாம் அந்த புக்கை வந்து அனுப்புனார். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்ஃபில்
அந்த நாவலை வந்து ஒரு 2-3 பேர் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. அது அது ஒரு ஏன்னா ஒரு லைஃபையே நீங்க எழுதுறீங்கல்ல, ஒரு நெல்லை வட்டாரத்தோட வாழ்க்கையே, ஒரு கிராமத்துல நடக்கிற வாழ்க்கையே நீங்க வந்து நாவலா சிறுகதைகளா எழுதிருக்கீங்க. அவயம் வந்து உங்களுடைய அந்த ஒரு பேச்சாளருடைய வீழ்ச்சியை வந்து சொன்னது மாதிரி ஆமா, இருக்கும். ஆக்சுவலா இடதுசாரி பேச்சாளர் ஒருத்தரோட வீழ்ச்சியை வந்து சொன்னது மாதிரி இருக்கும். அது இப்போ அவயம் என்ன அப்படின்னா, வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது, ஒரு லைஃப் ஒருத்தரோட லைஃப் தான். இப்போ என் நாவல் எல்லாருமே ஒரு கேரக்டரை நோக்கி போகாது. இப்போ கடைக்காடு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 4 கேரக்டர் இருக்கும். ஸோ அவங்க ஒவ்வொருத்தருக்குமான லைஃப்பை தான் பார்க்கும். பாங்காரம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோங்கிறவன் பெருசா ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் இருப்பான், அவனை சுத்தி நடக்கிற ஊரே கிராமம் தான் ஹீரோ. கிராமம் தான் ஹீரோ. அதுதான் அந்த அதுல வரவங்க தான் கதாபாத்திரங்களா இருப்பாங்க. அந்த அப்படிதான் இருக்கும். அது இல்லாம ஒரு தனி மனிதனோட ஒரு வாழ்க்கையை எழுதணும்னு ஆரம்பிச்சது தான் அது. எனக்கு தெரிஞ்சு பேச்சாளர்களை பத்தி, ஒரு அரசியல் கட்சி பேச்சாளரை பத்தி முழுமையா எழுதப்பட்ட நாவல் அது ஒன்றாதான். அரசியல் வந்திருக்கு நிறைய. இது பேச்சாளனா பத்தி எழுதின நாவல் அதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த நாவல்னா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒருத்தர் இருந்தார், எனக்கு சித்தப்பா மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவரை ஒரு மாடலை வச்சுக்கிட்டு அவர் பின்னணியில ஒரு கற்பனை கலந்து சில உண்மை சம்பவங்களும் சேர்த்து எழுதப்பட்ட நாவல் தான் அது. இதுக்குள்ள என்னன்னா, அது அரசியல் நாவல் இல்லை, ஆனா அரசியல் சம்பவங்கள் இருக்கும். இப்போ 80s நடந்தது, ராஜீவ்காந்தி கொலை, அப்புறம் வைகோ கட்சியை விட்டு திமுகலேருந்து பிரிஞ்சது, அப்போ அதுக்கு முன்னால் வந்து ஜானகி ஜெயலலிதா, அது எல்லாமே அந்த அரசியல் அந்த காலகட்டத்தில் நடந்த அரசியல் நிகழ்வுகள் இருக்கும். ஆனால் அது அரசியல் நாவல் இல்லை. ஒரு பொது உடைமை பேச்சாளர் தன்னோட பலவீனத்தால் அவர் வந்து எப்படி வந்து திசை மாறி போறாரு, அவர் வெவ்வேறு கட்சிகளில் போய் அப்புறம் குடும்பம் என்ன ஆகுது, அவர் கடைசியில் என்னவா ஆறாரு, அவருக்குள்ள என்ன கட்சிக்கு போனாலும் அவருக்குள்ள இருக்கிற அந்த பொது உடைமைவாதி வந்து அங்கங்கே எழுந்து நிற்கிறான். ஸோ அதனால அவர் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாரு, இதுதான் அந்த நாவல். அதுவும் ஒரு வரவேற்பை பெற்றது தான். அந்த நாவல் வந்து சினிமாவுக்கான இதுன்னு சொல்லிட்டு நடிகரும் இயக்குனருமான நம்ம சமுத்திரகனி அண்ணன் வந்து படிச்சுட்டு, ஏக்நாத் இது ரொம்ப நல்லா இருக்கு, இது படமா பண்ணலாம், நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இந்த கிளைமாக்ஸ் எடுத்து இதை ஓப்பனிங் வச்சுக்கலாம்னா எனக்கு விஷுவலாக சொல்லும்போது எனக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஒரு சினிமா அதான் ஒரு திரைக்கதையோட இது பண்ணு. அவரு வந்து ஒரு டைரக்டர் அனுப்பி வச்சாரு, நான் அனுப்புறேன் ஏக்நாத் நீங்க பாருங்க அப்படின்னு. இப்போ அந்த டைரக்டர் சொன்னார், இது நாவல் நல்லா இருக்கு சார், பண்ணலாம், ஆனால் இது வந்து ஒரு சினிமாக்குள்ள அடக்க முடியாது, ஒரு வெப் சீரிஸாக பண்ணலாம், நம்ம அப்புறம் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இல்லை, பொதுவாக உங்கள் நாவல்களில் நான் பார்க்குறது உங்கள் சிறுகதைகள் உங்களுடைய கவிதை தொகுப்புலேருந்தே தொடங்குது. அதில் என்னென்னா உங்கள் ஒரு வட்டார வழக்கையே நீங்கள் தலைப்பாக வைக்கிறீங்க. அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எழுதுகிற கருப்பொருள் வந்து அந்த வட்டார வழக்கு, அந்த லைஃப்பை நீங்கள் எழுதினாலும் அந்த அடையாளத்தை நீங்கள் வந்து தலைப்பிலேயே கொடுத்துட்றீங்க. இல்லை, வேணும்னு வைக்கிறது தான். இப்போ அதான் நான் சொன்னேனே, இப்போ நான் வந்து மரம் ஏறி காக்கா முட்டை பறித்தேன், அப்புறம் வந்து தென்னை மரத்தில் ஏறி. இன்னைக்கு என் பையனுக்கு அந்த அனுபவம் இல்லை, அவனுக்கு அந்த ஸ்லாங்கே அந்த டைலக்டே வர மாட்டேங்குது. திருநெல்வேலி தென்காசியில் பேசுகிற ஏழைன்னா அப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிறான். மரியாதை குறைவான்னு நினைக்கிறேன். மரியாதை குறைவுன்னு இல்லை, அது என்ன ஒரு அந்த ஐடென்டிட்டியே வேண்டாம், அந்த அடையாளத்தை மறுக்கிறான் நகரத்துக்கு. அப்போ இன்னும் இப்படி ஒன்று இருந்ததுங்கிறத மற்றவங்களுக்கு நம்ம தெரிவிக்கணும்ல. இப்போ வந்து வேசடை அப்படின்னா வேசடைன்னு என்னன்னு நீங்கள் கேட்குறீங்களே, ஒருத்தர் நீங்களே கூட கேட்டீங்கன்னு நினைக்கிறேன், வேசடைன்னா என்ன அர்த்தம். ஸோ அதுக்காக தான். அப்போ அவயம்னா சத்தம்னு பொருள். அங்கே என்ன அவைய கடை கிடக்கு, சோகம், எரிச்சல் ஒரே ரொம்ப எரிச்சல். சோகம்னா வேதை, அது அடுத்த நாவலில் ஒரு வேதைன்னா பெயின், ரொம்ப வேதையாக இருக்குது, நான் இத்தினூண்டு முள்ளு என்ன வலிக்கு பாரு, அதனால அது என்னோட இதில் வேணும்னே நான் அதை வந்து வைக்கிறேன், அது வேணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு நாவலில் தெண்டல்ங்கிற ஒரு வார்த்தையை எழுதினேன். தெண்டல்னா பச்சோந்திக்கு எங்கள் ஊரில் தெண்டல் பிடிக்க போகிறேன் அப்படிம்பாங்க, தெண்டல் போகுது அப்படின்னு. நாஞ்சல் நாடு அதை படிச்சு சொன்னார், ஏக்நாத் தெண்டல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறாரு, லெக்சிகன்ல வந்து தெண்டலுக்கு என்ன வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பழந்தமிழ் சொல்லு வந்து பயன்பாட்டில் இருக்கு. மொழி, ஏன்னா மொழி அது ஒரு மொழி இதாகுதுன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். இன்னொன்று, பொதுவான வாசகர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு வட்டார வழக்கை வந்து ஒரு வாசிப்புக்கான இடையூறான்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி நினைக்கிறாங்க. அது எப்படி சரியான்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு என் நாவலை யாரும் அப்படி சொன்னதில்லை. எனக்கு நீங்க ஒண்ணு புரியலன்னா, இப்ப அவயம் புரியலன்னா அது எந்த இடத்துல வருதுங்கிறதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ அதுக்கு மேல உள்ள லைனையோ படிச்சீங்கன்னா கண்டிப்பா புரியும். அவ்வளவு கடினமா எதுவுமே இல்லை. மதுரை அந்த டைலாக் பேச்சில் வந்து என்ன உங்களுக்கு வந்து இது
தெரியும். இப்போ கோயம்புத்தூர்காரங்க பேசுறாங்கன்னா அதுல என்னத்தை நீங்க வந்து புரியாத அளவுக்கு என்ன இருக்கு, என்ன நேட்டிவா அவங்களோட இதா பேசினா கூட புரிஞ்சுக்க முடியும். எனக்கு அப்படி தெரியல, படிச்சவங்க யாருமே அப்படி இதுவரை சொல்லலை. அந்த இது நீங்க அப்படி நான் எழுதும் போய் தான் அது திருநெல்வேலிக்கானது, தென்காசிக்கானது தனித்துவம் வந்து. இப்ப ஏக்நாத்னா ஒரு எழுத்துலகத்துல தனியா தெரியாதுன்னா இந்த டயலெக்ட் அவருடைய அந்த கதைகள் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அதான் அடையாளமா மாறி, அது அடையாளமா தான் நானும் நினைக்கிறேன். ஸோ அதனால வேணும்னு நான் வந்து இல்லை, நீங்க வந்து ஒரு நீண்ட 30 ஆண்டுகளுக்கு ஒரு அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கு. பத்திரிகையில இருக்கீங்க, எழுத்தாளரா 6 நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள், கவிதைன்னு எழுதியிருக்கீங்க. இதுக்கு இடையில பாடலாசிரியராகவும் இருக்கீங்க. அதே மாதிரி இந்த 100 சாமிகள் இருந்தாலும் அம்மாவை போல் வருமாங்கிற பாட்டு பயங்கர சூப்பர் ஹிட் சாங். அதே மாதிரி தனுஷ் படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்க, கண்கள் இரண்டில், அந்த இது மாதிரி பாடல்களும் நீங்க ஒரு 100க்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்கீங்க. எப்படி இந்த திரைப்பட பாடலுக்குள்ள ஒரு வாய்ப்பு வந்து? இது ஒரு ஆசை தான் சார். சின்ன வயசுல வந்து கவிதை எழுதிட்டு இருக்கும்போது நம்ம அடுத்த இது வந்து நம்ம அடுத்த கண்ணதாசன், அடுத்த வைரமுத்துங்கிற நினப்புலதான் அப்போ இருந்தோம். ஸோ சென்னை வந்ததுக்கு அப்புறம் அது ஈஸி இல்லைன்னு தெரிஞ்சது சினிமாவுக்கான வாய்ப்பு. நான் வந்து எம்ஏ படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பாண்டியன்னு சொல்லிட்டு பேராசிரியர் இருந்தார். அவர் வந்து நீ கண்டிப்பாக ஒரு பெரிய பாடலாசிரியனா வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது, ஓண்ட அந்த இது எல்லாமே இருக்குன்னு நான் என்ன எழுதிட்டு போனாலும் அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நான் நினைச்சா நம்பிட்டேன். ஆகா, நம்ம சென்னை போனால் நம்ம ஒரு பாட்டு எழுதிட்டோம்னா எல்லாரும் வந்து நம்மளை கூப்பிட்டு, இப்போ இங்கே வந்தால் அது இல்லை, இது ஒரு பெரிய இரும்பு கோட்டை, இதை தட்டுறது கஷ்டம், தட்டினாலும் திறக்காது அது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நான் ரொம்ப ஒரு 6-7 வருஷம் அதுக்காக முயற்சி பண்ணி முடியாமல் சென்னையில் எல்லா வேலையும் பார்த்துட்டேன். எல்லா ஹோட்டல்ல இருந்து. ஸோ ஒரு கட்டத்தில் முடியாது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வந்து தான் நான் வந்து பத்திரிகை துறைக்கு போனேன். பத்திரிகை துறைக்கு போனாலும் அதை வந்து நான் விடலை. தொடர்ந்து எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட கதவை தட்டிகிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து மெட்டிவெளி திருமுருகன் பழக்கமானா ஒரு வருஷம் அவர்கிட்ட நாங்கள் 2 பேரும் ஃபோனில் தான் பேசியிருக்கோம், நேரில் மீட் பண்ணவே இல்லை. அப்போ நான் விகடனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். விகடன் டெலிவிஸ்டர்ஸ்க்கு அவர் வந்து சீரியல் பண்ணிட்டு இருந்தார். அப்போது ஒரு வாட்டி பேசும்போது நான் இதுக்காக சென்னை வந்தேன் சார், ஆனால் எதுவுமே நடக்கலைன்னு அவர் மைண்டில் வச்சுக்கிட்டார். மைண்டில் வச்சு 2 வருஷம் கழிச்சு அவர் மெட்டி ஒளி பண்ணும்போதும் இடையில வந்து திடீர்னு எங்கே இருக்கீங்க, வாங்க ஒரு நாள் ஆஃபீஸ், ஒரு வீட்டுக்கு வாங்க, ஆஃபீஸ் வாங்கன்னாரு. ஆஃபீஸ் போனால் இந்தாங்க டியூனை கொடுத்தாரு. டியூன் எனக்கு அவர் பதட்டம் ஆயிடுச்சு. நீங்கள் எதுவும் ஆகணும்னு நினச்சிங்களோ இல்லை என்ன ஆகணும்னு நினச்சிங்களோ, திடீர்னு ஒரு கனவு உங்கள் கையில் வந்து இன்னும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. என்ன சார் அப்படின்னா, இதான் எங்கள் நீங்கள் டியூன் கேட்டிங்களா, பாட்டு எழுதுன்னு ஆசைப்பட்டீங்க, நாங்கள் எழுதுங்க அப்படின்ட்டாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உடனே அந்த கேசட் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தேன். டேப் ரெக்கார்டு இல்லை. போய் சரவணா ஸ்டோரில் போய் டேப் ரெக்கார்டு வாங்கிட்டு வந்து நைட்டு உட்காந்து எனக்கு 1 வீக் டைம் கொடுத்தாரு அவர். அப்புறம் எழுதுனேன். எனக்கு அந்த பல்லவியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு சோக பாட்டு. அது மெட்டிவெளி சீரியலுக்குள்ள ஒரு 300-350 சீரியல் எபிசோடுக்கு அப்புறம் வந்து அது வந்து அது என்ன வரிகள்? அதான் மனசே 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 துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே, இங்கு நினைத்த வாழ்வும் இல்லை, கிடைத்த வாழ்வும் தொல்லை, தினம் முட்டி மோதவும் மூச்சு வாங்கவும் ஜென்மம் போதவில்லை, எல்லாம் கனவா இல்லை நனவா, வாழ்க்கை பூவா முட்கள் தீவா. இது வந்து பல்லவி. இந்த பல்லவி வந்து எனக்கு ரொம்ப நானே ரசிச்சுட்டு என் வாழ்க்கை மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக படிச்சு அது சோக. அப்புறம் ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனி சரணமாக வரும். அப்புறம் அவர் திருமுருகன் சார் ரொம்ப நல்லா எழுதினார். நான் 2-3 ஆப்ஷன் கொடுத்தேன், அவர் ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. திரைப்பட பாடல் வாய்ப்பு இது சீரியல் வந்ததுக்கு அப்புறம் திரை வாழ்க்கை கிடைக்கும். திரைப்பட பாடல் வந்து ஈஸியா கிடைக்கல. அப்புறம் நான் ஒரு 3 படங்களுக்கு எழுதினேன். அப்புறம் மீட்டர் எழுதுறதுல வந்த கஷ்டத்தெல்லாம் உணர்ந்தேன். அப்புறம் எப்படி எழுதணும்னு அதை கொஞ்சம் படிச்சுக்கிட்டேன். படித்தாலும் நான் 3 படத்துக்கு எழுதி ஃபர்ஸ்ட் 3 படம் வெளிவரவே இல்லை. நான் பயங்கர எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இந்த படத்துல எழுதியிருக்கேன், நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லுது. அப்புறம் அந்த படம் வரவே இல்லை. 3 படத்துக்கு அப்படி நடந்த உடனே சரி நமக்கு வந்து ராசி இல்லை போல இருக்கு அப்படி நானாவே அதை நினைச்சு விட்டும்போது, அப்புறம் நண்பர் தேவராஜ், கயல் தேவராஜ்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னோன்னா, கயல் தேவராஜ் வந்து எனக்கு இவர் பிரபுசலம் சார் அறிமுகப்படுத்தினார். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நண்பர் தான் தேவராஜ், எனக்கு இருந்தா நான் சரியா எழுதுனா நீங்க பயன்படுத்திங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீ படத்துல ஒரு குத்துப்பாட்டு, குத்துப்பாட்டுன்னு சொல்லக்கூடாது, துள்ளல் இசை பாடல். அதுதான் முதல் சினிமா பாடல். அந்த படம் வந்து தண்டோரா தொண்டக்காரி டம்மார பேச்சுக்காரி, அந்த தண்டோரா அந்த இது அவர் இமான் சாரும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னோட முதல் பாடல்.
திரைப்பாடலாக இருந்துச்சு. 100 சாமிகள் இருந்தாலும் வந்து உங்களுக்கு நல்ல பேரை கொடுத்த அது பாட்டு. அது தொடர்ந்து வந்து பிச்சைக்காரன் படத்துல இடம்பெற்று. ஆமா தொடர்ந்து அப்புறம் நிறைய எழுதினேன். சின்ன சின்ன டப்பிங் படங்கள் வந்துச்சு. டப்பிங் படங்களுக்கு எழுதினேன். விஜய் ஆண்டனி என்னோட காலேஜில் ஜூனியராக படித்தார். பாளையங்கோட்டை சேவியர்ஸில் படிக்கும்போது நான் எம்ஏ படிக்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் இயர். அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு சென்னை வந்தார். ஸோ அந்த இதை வச்சு அவர்கிட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவரு நிறைய படங்களில் வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தார். தனுஷோட அந்த உத்தமபுத்திரன் படத்தில் வந்து கண்ணீரண்டில் மோதி அந்த பாட்டு வந்து எனக்கு ஒரு நல்ல இதாச்சு. நான் எழுதுனேன்னு யாருக்கும் தெரியும். ஆமா. இப்போ நான் அது என்னைய ப்ரமோட் பண்ணுறதுக்குள்ள எனக்கு ஒரு சின்ன தயக்கமாக இல்லை ஒரு கூச்சம் உண்டு. ஸோ அது அந்த பாட்டு ஒரு கண்ணீரண்டில் மோதி நான் விழுந்தேனேக்காக அது வந்து நல்ல ஓரளவுக்கு கிட்டாச்சு. தொடர்ந்து விஜயாண்டன் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தார். அப்படி தான் பிச்சைக்காரன் பாட்டு. ஸோ ஒரு அம்மா சாங்கு கரெக்டாக என்னென்னா எனக்கு சென்டிமெண்ட்டாக எங்கள் அம்மா அதுக்கு 1 இயருக்கு முன்னால் தான் இறந்துருந்தாங்க. அதோட நினைவு நாள்லையோ இல்லை அந்த மாதிரி டயத்தில் வந்து இது வந்த உடனே, ஏன்னா என் அம்மாவால் வளர்க்கப்பட்டிருந்தேன். தனி ஆளாக போராடி வளர்த்தவங்க தான் எங்கள் அம்மா. ஸோ அம்மாங்கிறவங்க எப்படி அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். அந்த தியாகத்துக்கு ஈடே கிடையாது. கஷ்டம்னா எப்படி சரி அது இன்னொரு இதில் பேசுவோம். ஸோ அவ்வளவு அந்த பாட்டு வாய்ப்பு வந்தோன்னா நான் அப்படி தான் நினச்சேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஒரு பாட்டுக்கு நான் ஒரு புக் அளவுக்கு பாட்டு எழுதிருப்பேன் லைன்ஸ். ஸோ அதுலேருந்து அவர் செலக்ட் பண்ணது தான் விஜயாண்டன் செலக்ட் பண்ணாரு. அவர் சரியான அம்மாவுக்கு எழுதின பாட்டு உள்ள எல்லாரும் அம்மாவுக்குமா மாறிடுவா. அது என் அம்மாவுக்காக மனச்சொல் வச்சுட்டு தான் நான் எழுதினேன். இன்னமும் நிறைய பேரோட அந்த காலர் டியூனா அது இருக்கு. நான் எழுதுனேன்னு தெரியாது யாருக்கும். 100 சாமிகள் இருந்தாலும் அம்மாவை போல் வருமாங்கிற பாட்டு மிக பிரபலமான பாட்டு. அது நீங்க சொன்னாதான் உங்க பாட்டுன்னு தெரியும், நண்பர்களுக்கு தெரியும் நீங்க சொன்னா. ஆனா அதையும் மீறி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கீங்க. அசுரன்ல எழுதியிருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ அதான் அசுரன்ல வந்து என்னன்னா அந்த படத்துல வந்து பல்லவி மட்டும்தான் வரும். பட் அது ஒரு நல்ல பாட்டு தான். அது வந்து நெல்லை வட்டார வழக்கு வேணும் அப்படிங்கிறதுனால வெற்றிமாறன் சார் வந்து கூப்பிட்டாரு. அது வந்து ஒத்த நிலவை போல குத்த வச்ச அழகுதாம்ல எனக்கு அந்த மாதிரி ஒத்த நிலவில் தான் ஆரம்பிச்சு அது உள்ள வந்து சரணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன்லாம் வந்து அதில் எழுதியிருந்தேன். அந்த பாட்டு ஒரு இது. அப்புறம் வந்து இப்போ ரீசண்டானா நான் மாமன்ல எழுதினேன். கல்லாலியே கல்லாலியே அது நான் எழுதினா பாதி பாட்டு வந்து விவேக்கும் எழுதினார். ஸோ அந்த பாட்டை 2 பேரும் சேர்ந்துமே அது வந்து எழுதணும். இப்போ ரீசெண்டான பிளாக்மெயில் படத்தில் வந்து ஒரு திருநங்கைகளோட பெயினை சொல்கிற மாதிரியான ஒரு பாட்டு. அது உண்மையிலே நானே சில வரிகள் வந்து நம்மளுக்கு தட்டி கொடுத்து ரசிச்சுக்கோம்ல. அந்த பாட்டு வந்து காதல் சொல்ல யாரும் இல்லை ஒத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவரோட இல்லை. அதில் ஈமான் சார் மியூசிக்கு அந்த பாட்டு. பட் தொடர்ந்து வந்து சினிமாவுக்கு ஒன்றும் நேரம் இல்லை, இன்னொன்று வாய்ப்பு வந்து இன்னைக்கு வந்து பாடல்களே படங்களில் வந்து குறைஞ்சிருச்சு. 2 பாட்டு தான் வைக்கிறாங்க, அதுவும் 2 மாண்டேஜ் சாங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னைய ட்ரெண்டுக்கு வாய்ப்புகள் வரலை எனக்கு. 100 சாமிகள் எழுதும்போது விஜயாண்டி சார் முதல்ல நான் எங்கள் அம்மா இறந்த அந்த இதில் இருந்தேன். ஆனால் அப்போ என்ன நினச்சேன்னா இது அம்மா சென்டிமெண்ட் சாங்லாம் இப்போ வந்து ரசிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு இது எனக்கு வந்து இருந்துச்சு. நான் அந்த எங்கள் அம்மா போராடி என்னை வளர்த்தாங்க, அந்த பெயின்லாம் எனக்குள்ளே இருந்தால் கூட இந்த காலத்தில் இந்த பாட்டை ரசிப்பாங்களா, இன்னைக்கு ட்ரெண்டே வேற மாதிரி இருக்குது அப்படின்லாம் ரொம்ப யோசித்தேன். ஆனால் அது அம்மாங்கிறவங்க எப்போதுமே ட்ரெண்டிங்னா அந்த சாங் எப்போதுமே வந்து அம்மா பாடல்கள் இப்போ கூட பார்த்தா கூட எந்த பாட்டு கேட்டாலும் நான் எழுதுனது மட்டும் இல்லை, எந்த அம்மா பாட்டு கேட்டாலும் இப்போவும் அது வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் இதாக இருக்கிற பாடல் தான் அப்படிங்கிறத இதுக்கு அப்புறம் தான் நான் உணர்ந்தேன். இப்போ இது வரைக்கும் எழுத்து கிடைத்த அங்கீகாரம், அது கிடைத்த விருதுகள் அதெல்லாம் இல்லை, நான் பெருசாக வந்து இப்போ விருதுகளுக்கு எதுவும் அனுப்புறது இல்லை. அது மேலே பெரிய நம்பிக்கை இருக்குன்னு இல்லைன்னு சொல்லணும். ஆனால் விருது கிடைச்சது ஆரம்பத்தில் என்னென்னா கவிதை தொகுப்பு திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது கிடைச்சது. அப்புறம் கிடைக்காடுக்கு வந்து ஜெயந்தன் படைப்பு இலக்கிய விருது கிடைச்சது. அப்புறம் வந்து பப்பாசியோட இன்னொரு இது ஆரம்பித்தாங்க இடையில, அவங்க ஒரு விருது கொடுத்தாங்க, ஒரு அன்னம் விருதுன்னு ஒன்று. அவ்வளோ பெருசாக இல்லை. இப்போ உங்களுக்கு விருதுகள் நான் வந்து தேவல் விருதுகள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கல, அந்த அங்கீகாரங்கள் இல்லை அது தெரியல. ஏன்னா நான் என்னோட மன திருப்திக்காக தான் நான் எழுதுறேன். என்னோட ஸ்ட்ரெஸ் இப்போ எனக்குள்ளே இருக்குல்ல ஒரு கவலைகள் ஒரு சோகம், நான் அதை மாற்றணும்னா சில பேர் மகிழ்ச்சியில் எழுதுன்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி என்னோட இதை மாற்றணுங்கிறதுக்காக என்னோட கவலையை போக்கணுங்கிறதுக்காக நான் எழுதுறது தான். எனக்கான தூண்டுதல் இப்படிதான் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு அதுதான் கிடைக்கும். நான் ரொம்ப சோகமாயிடுச்சு, ரொம்ப வெறுப்பா இருந்துச்சுன்னா நான் எழுத ஆரம்பிப்பேன்.
இல்ல உங்களுக்கு ஒரு தொய்வு ஏற்படலையா? என்னடா யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த அந்த உணர்வு இல்ல? அந்த உணர்வு இல்லை. ஆனா தொடர்ந்து நான் ஒவ்வொரு நாவல் எழுதினோன்னா இது காணல, இன்னும் பெட்டரா அடுத்த இதை எழுதணும்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் எழுதி போயிட்டு இருக்கேன். இப்ப இந்த 6 நாவல்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய இது கிடைச்சிருக்குல்ல எழுத்துலகத்துல. இப்ப ஏக்நாத்னா ஒரு நாவலாசிரியருங்கிற ஒரு இடம் கிடைச்சிருக்கு. தெரியல, இல்ல அதை நீங்களே நம்பலன்னு நினைக்கிறேன். சரி. இல்ல அது இயல்பா கிடைச்சிருக்கு. அது நிறைய பேர் படிக்கிறாங்க, அதை பத்தியான ஒரு விவாதம் நடக்குது. அது எழுத்துல ஒரு தொடர்ந்த ஒரு ஒர்க். நீங்க அதை நம்பலைன்னா கூட அந்த உலகத்துல அது இருக்கு. அது ஒரு அப்ப அதே ஒரு எனக்கான அங்கீகாரமா நான் நினைச்சுக்கிறேன். இப்ப அடுத்து என்ன நீங்க எழுதி? அடுத்து இப்ப சமீபத்துல என்னோட ஏட்டிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு வந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு நாவல் ஒன்று ஆல்மோஸ்ட் அந்த போன புக் ஃபேருக்கே வந்திருக்கணும். நான் தான் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அது ஒரு சின்ன தரவுகள் சேகரிக்க வேண்டியது. சேர்த்துட்டு அநேகமாக ஏப்ரல் மேல வந்து அதை வெளியிடலாம்னு இருக்கேன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை புத்தக கண்காட்சி நடந்தது. இந்த கடந்த ஆண்டுல வந்து நிறைய நாவல்கள், ஒரு 20க்கும் மேற்பட்ட நாவல்கள் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இந்த பெரிய ஒரு புரட்சி மாதிரி இருக்கு. அதாவது இப்போ நான் 2000 அந்த மாதிரி டயத்துல இல்லை, நான் நாவல் எழுத ஆரம்பிச்ச நேரத்தில் வந்து யாரை பார்த்தாலும் ஒரு கவிதை புக் வச்சிருப்பாங்க. நான் கவிதை போட்டேன், நானே அப்படிதான் வந்தேன். நான் ஒரு இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர் நாவல் எழுதுறதுங்கிறது சந்தோஷமா தானே இருக்கு. நீங்க அது ஒரு பெரிய உழைப்பு தேவை. ஈஸியா நீங்க ஒரு நாவலை வந்து எழுதிட முடியாது. அப்புறம் உங்க நாவல் ஒரு தனித்தன்மையோட இருக்கணும்னா அதுக்கு ஒரு சில உழைப்புகள் தேவைதான் இருக்கு. ஸோ அவ்வளவு உழைச்சு எல்லாரும் ஒரு நாவலை வெளியிடுறதோ இல்லை, அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். எதிர்காலத்துல எழுத்துல நீங்க இன்னும் உயரங்களை அடையணும்னு நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். நன்றி புத்தன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.